ஒரு மனுஷன் பெட்டு கட்டினதுக்காக ஒரு வாரம், ஒரு மாதம், ஏன் ஒரு வருஷம் கூட நடக்கலாம். ஆனால் 27 வருஷமாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிறவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பேர் கார்ல்ஸ் புஷ்பை. இவர் இங்கிலாந்தில் பேரா ட்ரூப் மிலிட்ரியில் வேலை செஞ்சவர். அப்போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பெட் கட்டுறார். அதாவது இந்த உலகத்தில் அதிகமான தூரம் நடந்தே ஒரு சாதனையை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1998 சவுத் அமெரிக்காவில் சிலியிலிருந்து அவர் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு 8 வருஷத்தை அதை முடிச்சிடலான்னு நினச்சிட்டு தொடங்கினவர் இன்னைக்கு அவருக்கு 29 வயசில் ஸ்டார்ட் பண்ணி 56 வயசாகி இன்னும் முடிக்க முடியல. ஆனாலும் விடாமல் அவர் நடந்துக்கிட்டு தான் இருக்கார். 4 கண்டங்களை தாண்டிட்டார். மழை, வெயில், வாருன்னு பல பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணார். ஒரு தடவை இவருக்கு ரஷ்யா 5 வருஷம் விசா பேன் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக அப்பீல் பண்ணுறதுக்காக லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து டிசி வரைக்கும் 3000 மைல் எக்ஸ்ட்ரா நடக்க வேண்டியது இருந்தது. அதை நடந்து அவர் ரஷ்யன் எம்பசி போய் சேர்ந்தார். இதை பார்த்துட்டு ரஷ்யன் எம்பசி அவருக்கு விசாவை கொடுத்துட்டாங்க. இவருக்கு 2024 இன்னொரு சோதனை வருது. அதாவது யூரோப் போய் சேர்றதுக்கு ஈரான் வழியாக போக வேண்டிய சூழ்நிலையில் அங்கே வார் பிரச்சனைனால இவரால் போக முடியல. இந்த தடவை நடக்காட்டி பரவாயில்ல, நீந்தலான்னு சொல்லிட்டு காஸ்பியன் சீயில் 31 நாள் 288 கிலோமீட்டர் நீந்தி கடந்து போய் யூரோப்பை வந்து சேர்ந்திருக்கிறார். இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கார். இன்னும் ஒரு 1000 சொச்ச மைல் தான் இருக்குது அவர் வீடு போய் சேர்றதுக்கு. இதை செப்டம்பர் 2026 முடிச்சிருவேன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பற்றி ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, வருஷம் முடியுது, புது வருஷம் தொடங்குது, நம்மளும் ஒரு பெட் கட்டுவோம், ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த வருஷம் தொடர்ச்சியாக நான் ஜிம்முக்கு போகிறேன், வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணுறத நம்ம பொங்கல்லே மறந்துடுவோம். அதை மறந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி சொல்லலான்னு தான் சொல்கிறேன். வழக்கம் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வருஷம் நான் நியூ இயருக்கு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறேன்னு ஜாயின் பண்ணிவிட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.